எனக்கு ஒரு டவுட் இருக்குதுல்ல. கேட்கலாமே, டவுட் கேட்கலாமே. டவுட் இப்ப இது உகாராந்தக ஆமா ஸ்ரீலிங்கா அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆமா பட் உகாராந்தம் எல்லாமே அந்த அந்த இப்ப வந்து இப்ப குரு சப்தத்தை அதுவும் உகாராந்தம் தான். ஆனா அது வந்து புல்லிங்கம் அது. ஆமா இது ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால இதனுடைய ரூபங்கள் எல்லாம் இப்படியே தான். அந்த அதாவது அந்த 7 8 விபக்தியிலையும் இதே மாதிரி தான் வருமா எல்லாத்துலயும்? ஆமாம் ஆமாம். அதாவது ரொம்ப சிம்பிள் சுவாமி. ம். இப்போ மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமனைன் ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர்னு 3 இருக்கு சுவாமி. ஆமாவா இல்லையா? ஆமா. இந்த மேஸ்குலின் ஜெண்டரை வந்து நம்ம பும்லிங்ககான்னு சொல்றோம், கரெக்டா? அடியன் கரெக்ட். அடுத்தது ஃபெமனைன் ஜெண்டரை ஸ்திரீலிங்கம்னு சொல்றோம், கரெக்டா? ஆமா. நபும்சகலிங்கா நியூட்ரல் ஜெண்டர், கரெக்டா? ஆமா. இப்போ இந்த மேஸ்குலின் ஜெண்டர் ஸ்ரீ குருபியோ நமஹ சுவாமி. ஸ்ரீ குருபியோ நமஹ. யதீந்திரன் எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். வெரி குட் பாய், வெரி குட் பாய். ரொம்ப பர்ஃபெக்டா வந்து அட்டன் பண்றப்பா நீனு. சாம்பவி எப்படி இருக்க சாம்பவி? சாம்பவி, சாம்பவி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். வெரி குட் கேர்ள், வெரி குட் கேர்ள். ஐ எம் சோ ஹாப்பி யூ ஆர் அட்டெண்டிங் த கிளாஸ். வெரி குட் கேர்ள். சரி, இப்போ நம்ம இப்ப 3 லிங்கம் தனித்தனியா பார்த்தோமா இல்லையா? ஆமா. இந்த 3 லிங்கத்தையும் 3 ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா வச்சுக்கோங்களேன், சரியா? கரெக்ட். இப்ப தமிழ்நாடுக்கு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டா இல்லையா? ஆமா உண்டு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் பொருந்தாது. ஆமாவா இல்லையா? கரெக்ட். புரியாது. கர்நாடகாவுக்கு தனியா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது இந்த ரெண்டுக்கும் பொருந்தாது. ஆமாவா இல்லையா? ஆமா பொருந்தும். அதே மாதிரிதான் மேஸ்குலின் ஜெண்டர் பும்லிங்க சப்தமும் ஸ்திரீலிங்க சப்தமும் ஒரே மாதிரியே ஒழிச்சா கூட, ஒரே மாதிரியே இருந்தா கூட, இதுவும் சதர்ன் ஸ்டேட் தான், இதுவும் சதர்ன் ஸ்டேட் தான், இதுவும் தெற்கு மாநில தென் மாநிலங்கள் தான், இதுவும் தென் மாநிலங்கள் தான். இப்படி இருந்தாலுமே கூட ரெண்டுமே வேற வேற விதமா இருக்கும் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதே மாதிரி குரு சப்தம் முடியும் போது குரு அப்படின்னு முடிஞ்சாலும், தேனு சப்தம் முடியும் போது தேனு அப்படின்னு முடிஞ்சாலும், தேனு குரு ரெண்டுமே உகாராந்தமா இருந்தா கூட ஒண்ணு மேஸ்குலின் ஜெண்டர் பும்லிங்கமானபடியாலையும் ஒண்ணு ஸ்திரீலிங்கமானபடியாலையும் இது ரெண்டுத்தினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற வேற. இதனுடைய சப்தம் வேற ரீதியா இருக்கும், இதனுடைய சப்தம் வேற ரீதியா தான் இருக்கும். புரியுறதா? ஓகே. அப்போ இப்போ குருஹு, குரு, குரவஹா ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்கு. எதுல? மேஸ்குலின் ஜெண்டர் இது பிரதமா விபக்தியை பொறுத்த வரைக்கும் தேனு, தேனு, தேனவஹா. ஆமாவா இல்லையா? அப்ப பிரதமா விபக்தியில குரு சப்தம் இது உகாராந்த ஸ்திரீலிங்கமும் உகாராந்த பும்லிங்கமும் ஒரே மாதிரிதான் இருக்கு பிரதமா விபக்தியை பொறுத்த வரைக்கும், கரெக்டா? ஆமா. சரி, அடுத்தது சம்போதன பிரதமாவுக்கு வரும். ஹே குரு, ஹே குரு, ஹே குரவஹா அங்க இருந்தது. இங்க ஹே தேனோ, ஹே தேனு, ஹே தேனவஹா த்விதியா விபக்தியில ஒண்ணுதான், கரெக்டா? ஆமா. சொல்லு சாம்பவி, கை தூக்கி இருக்கியம்மா, என்னமா? எனக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் இது I will explain you in English, okay? Wait a minute. அடுத்தது குரும், குரு, குருன்னு இன்னுல முடிஞ்சது, த்விதியா விபக்தி. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா இங்க தேனும், தேனு, தேனூஹு விசர்க்கத்துல முடியறது. புரியுறதா? விசர்க்கத்துல முடியாது. ஆமா. ஆமா. அப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இப்ப சொல்றேன். ஓகே. குரு சப்தமும் தேனு சப்தமும் உகாராந்தமா இருந்தாலும் குரு சப்தம் மேஸ்குலின் ஜெண்டர் பும்லிங்க ஆனப்பட்டபடியால, இது ஸ்திரீலிங்கம் ஆகப்பட்டபடியால இது ரெண்டுத்திலையும் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் வரும். புரியுறதா? ஓகே. அந்த சதுர்த்தி விபக்தியில குரவே அப்படின்னு ஆரம்பிக்கும். இங்க அங்க திருத்தியா விபக்தியில வந்து குருனா அப்படின்னு ஆரம்பிக்கும். இங்க தேன்வா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. புரியுறதா? ஆமா, தேன்வானா. அதே மாதிரி இங்க சதுர்த்தி விபக்தியில இந்த ரெண்டு ஏகவச்சனத்தை மட்டும் ரெண்டு ரூபங்கள் வருது. அங்க அது மாதிரி வரல. புரியுறதா? ஆமா. இங்க தேன்வை, தேனவே ரெண்டு இருக்கு. நீங்க தேன்வைன்னு போடலாம், தேனவேனும் போடலாம். தேன்வைன்னு சில புக்ஸ்ல அவ வந்து அந்த ஆத்தர் வந்து பிரயோகம் பண்ணிருப்பா, சில புக்ஸ்ல வந்து தேனவே அப்படின்னு பிரயோகம் பண்ணிருப்பா. புரியுறதா?
புரியுது புரியுது புரியுது. குரு சப்தம் தேன குருவே மட்டும்தான் குருவே மட்டும்தான் இருக்கு. அதுல நீங்க மேஸ்குலின் ஜெண்டர்ல பார்க்கும்போது குரவே மட்டும் தான் இருக்கும். புரியுறதா? ஆமா ஆமா. ஸோ இது எல்லாமே என்னன்னா அந்த மேஸ்குலின் ஃபெமனைன் நியூட்டர்னு பிரியும் போது ஒண்ணுத்துக்கும் தனித்தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்கிறதுனால டிஃபர் ஆகும். புரியுறதா? புரியுது. புரியுது சரி, புரியுது. இப்போ ரகுநாதன் சுவாமி கேட்ட அற்புதமான ஒரு சந்தேகம். இது மாதிரி வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? சுவாமி எனக்கு கூட இது மாதிரி ஒரு டவுட் இருந்து கேட்கலாமோ வேண்டாமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சுவாமி கேட்டதால இப்ப நானும் என்னுடைய டவுட்டை கேட்டுறேன்னு கேட்டா யாரா கேட்கலாம், தப்பில்லை. யாருக்கு டவுட் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? எனக்கு டவுட் இல்ல. கொஞ்சம் கிளியரா. சாம்பவி ஆக்சுவலி பேசுறடா கண்ணா, உன்னுடைய வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குறதுடா கண்ணா. நீ என்ன ஹெட்செட் சார் இப்போ கேக்குதா? ஒண்ணு கொஞ்சம் நல்லா பேசு. சார் எனக்கு இங்கிலீஷ்ல இது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேமா. சி சாம்பவி, ஆக்சுவலி we say this as a shabdas, okay? Yes sir. What is the name of this topic? You say what is the name of this topic? Shabda, okay? யாரோ ஒருத்தருடைய இது ஆன்ல இருக்கு. Okay. How many genders are there in Sanskrit, Sambhavi? ஸ்ரீலிங்கா, நபும்சகலிங்கா, Pullinga. புல்லிங்கா. Okay, so start from Pullinga. Pullingaha, Strilingaha, Napumsakalinga. நபும்சகலிங்கா. Okay, in English we say masculine gender, feminine gender and neutral gender, right? Yes sir. Okay, in these three genders this particular shabda dhenu belongs to Strilinga, feminine gender. Okay kanna? Okay sir. If you read this, ukarantaha Strilingaha dhenu shabdaha, so this particular shabda belongs to feminine gender. Okay kanna? Okay sir. What I am explaining to other people in Tamil is, see, actually there is another shabda called Guru shabda, okay? Yes sir. That Guru shabda is in the masculine gender, okay? Yes sir. This Dhenu shabda is in feminine gender, okay? Yes sir. If you see the words closely, Guru, Dhenu, if you see, it looks like the same, Guru and Dhenu, okay? Yes sir. But if you see the gender of those two words, Guru shabda belongs to masculine gender and Dhenu shabda belongs to feminine gender, okay kanna? Yes sir. So when we separate these two, Dhenu shabda and Guru shabda, then in a shabda there are 21 rupams, okay? 21 different types of forms, okay? Sambhavi, Yes sir. are you following me? Yes sir. Yes. Yeah. What are the 21 forms? See here. Dhenuhu, Dhenu, Dhenu, Dhenavaha. Dhenuha. Right? He Dhenu, He Dhenu, He Dhenavaha. Like this, if you count, it will come to 24 forms, okay? Okay sir. Apart from, if you take that Sambodhana Prathama, then it comes to 21, okay kanna? What is Sambodhana? This is Sambodhana Prathama. This is Sambodhanam. Oh, Can you okay. see the cursor? Yes sir. Yes. He Dhenu, He Dhenu, He Dhenavaha. Okay sir. If you minus this Sambodhana Pratapa, then you will get 21 rupams, right? Okay sir. So if you compare the Guru Shabda and the Dhenu Shabda, it won't be same, okay? Why it won't be same? What is the reason? Sir, because this is masculine gender. Sorry, feminine gender, and that is masculine gender. Exactly, Kanna. Very good girl. Very good girl. I really appreciate you. Thank you, sir. Very good. Very good. Very good. This is what I am explaining to these people, right? Okay, okay, sir. Okay. Okay. Whenever you have any doubt, you ask like this. Okay. Okay, sir. Good girl. Good girl. Very good. சரி, இப்ப வந்து சாம்பவி ஒரு நல்ல கேள்வி கேட்டா. இது எப்படி சார், இது எனக்கு புரியலையே சார் அப்படின்னு. எப்பயுமே குழந்தைகள் ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க. அவங்களுக்கு பொய்யெல்லாம் பேச தெரியாது. புரியலன்னா புரியலன்னு சொல்லுவா, புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு எடுத்துப்பான். அதே மாதிரி நீங்க கூட என்ன பண்ணுங்க,
புரியல தைரியமா கேளுங்க, ஹெசிடேட்டே பண்ண வேண்டாம். புரியுறதா? ஓகே. ஓகே குட். இப்போ தேனு சப்தத்துக்கும் குரு சப்தத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ தேவ சப்தத்துக்கும் குரு சப்தத்துக்கும். ஆமா, தேனு சப்தத்துக்கும் குரு சப்தத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சிச்சு. சரி, இப்போ போன வாட்டி நம்ம பார்க்கும்போது ரஜ்ஜு அப்படின்ற சப்தத்தை பார்த்தோமா பார்க்கலையா? ரஜ்ஜு பார்க்கல, ஆனா ரஜ்ஜு தனு பார்க்கல. அதான் இஷ்யூ மட்டும் பார்த்தேன். ஏன்னா இஷ்யூ நான் சொன்னேன், தனுக்கு அப்புறம் தான் இஷ்யூ இல்லையா? ஆமா, தனு இஷ்யூ பார்த்தோம், ரஜ்ஜு இஷ்யூ ஐ ரிமெம்பர். யா, ரஜ்ஜு பார்க்கல. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நான் இப்ப வந்து ரஜ்ஜு சப்தா சொல்றேன், சரியா? ஆரம்பிக்கலாமா? நான் சொல்றது அப்படியே கவனிச்சுட்டே வரீங்களா? இப்ப தேனுன்ற இடத்துல நீங்க ரஜ்ஜுன்னு மனசுல நினைச்சுக்கணும். புரியுறதா? புரியுது. ரஜ்ஜுஹு, ரஜ்ஜு, ரஜ்ஜவஹ, ரஜ்ஜும், ரஜ்ஜு, ரஜ்ஜூஹு, ரஜ்வா, ரஜ்ஜுப்யாம், ரஜ்ஜுபிஹி, ரஜ்வை, ரஜ்ஜவே, ரஜ்ஜுப்யாம், ரஜ்ஜுப்யஹ, ரஜ்வாஹ, ரஜ்ஜோஹ, ரஜ்ஜுப்யாம், ரஜ்ஜுப்யஹ, ரஜ்வாஹ, ரஜ்ஜோஹ, ரஜ்வோஹ, ரஜ்ஜூனாம், ரஜ்வாம், ரஜ்ஜௌ, ரஜ்வோஹ, ரஜ்ஜுஷு, ஹே ரஜ்ஜோ, ஹே ரஜ்ஜூ, ஹே ரஜ்ஜவஹ. புரிஞ்சுதா? புரியுது. யாருக்காவது இல்ல சுவாமி வேக வேகமா படிச்சுன்னு போயிட்டீங்க ஒன்னும். ரஜ்ஜு சப்தம் புரிஞ்சிச்சு. வெரி குட் வெரி குட். ஜி இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஜி. எது சப்தம் பண்ணலாமா? எனக்கண்ணா அது மாதிரி எவ்வளவு சப்தாஸ் வேணுமோ அவ்வளவு சப்தாஸ் பண்ணலாமா? பண்ண முடியுமே. இப்போ இப்போ இந்த தேனு சப்தம் வச்சுட்டு ஓகே ஐ சே இன் இங்கிலீஷ். See, if you take this Denu Shabda as an example, Yes, you sir. can tell the Shabdas similar to Denu Shabda. How can you identify this is similar to Denu Shabda? If you see the word will tell you this is the same Ukaranta. I will say some examples. If you see Tanu, if you take the word Tanu, then Tanu Shabda, what is the ending letter Tanu in Tanu Shabda kana? Sambhavi? Sir, Like Dhenu, right? So you can say Tanu Shabda using this formula Dhenu Shabda. Okay? Okay, sir. That will come Tanuhu, Tanu, Tanavaha. Exactly, Kana. Exactly. Very, very. He Tane, He Tanu, He Tanaha, He He Tanaha, He Tanavaha. Yes. Tanum, Tanu, Tanam, Tanaha, Tanuhu. Tanuhu, sorry. Tanabhyam, Tanabihi, Tanubihi. Tanavo, Tanavai. Tanavai, Tanave, Tanabhyam, Tanubhyam. Tanubhyaha. Correct. Tanavaha, Tanvaha. Tanubhyam. Tanu, inga paru. See here, there are two, right? Tanvaha, Tanoho. Tanvaha, Tanavoho, Tanubhyam, Tanubhyaha. Very good. Tanuvaha, Tanuveha. Listen here. Tanvaha. Tanvaha, Tanave. Tanvaha. Tanvaha, Tanoho. Tanvoho. Tanuna. Tanvam. Tanau. Tanvoho. Tanushu. Okay, Kanna. Okay, sir. So you can ஜி இந்த ரஜ்ஜு சொல்லி கொடுத்தீங்களா ஜி? ஆமா, அது ஒரு உப்பு போடாத ஒரு ஸ்பெல்லிங் டவுட் ஜி. சொல்லுங்க. இந்த
இந்த தேனு சப்தத்துல நம்ம திருதியா விபக்தியில வந்து தேனவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிங்கும்போது தேன்வான்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, அது போல இந்த ரஜ்ஜு அப்படிங்கிறதுக்கு 2 இஜ்ஜு வருமாஜி? ஆமா, கண்டிப்பா வரணும் 2 இஜ்ஜி. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இங்க தேனு சப்தத்துல வெறும் இந்த நூ மட்டும் தான் சுவாமி இருக்கு. ஆமா அந்த ந வந்து இன்னா இந்த இடத்துல கன்வெர்ட் ஆச்சு. ஆமாவா இல்லையா? ஆமா கரெக்ட். ஆனா அங்க ஆல்ரெடி ஒரு இஜ்ஜி இருக்கு, அந்த இஜ்ஜி அப்படியே தான் இருக்கும். ஓகே. இந்த ஜூ வந்து இஜ்ஜா கன்வெர்ட் ஆனமா இல்லையா? ஆமா கண்டிப்பா. அதனாலதான் 2 இஜ்ஜு வேணுமான்னு கேட்டேன் நான். ஆமா. இப்போ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், பெட்டர் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் நான் சென்ட் பண்றேன் பாருங்களேன். இந்த குரூப் ஜி கேக்குறதா? வந்திருக்கா? பாக்குறேன் ஜி. வரல, இது வரைக்கும் வரல. வரல. ஒரே நிமிஷம் இருங்க. என்னாச்சு? இல்ல வேண்டாம், இது அதுக்கு இது சம்பந்தம் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ. வந்திருக்கா பாருங்க இப்போ. வந்துடுது. ஒரே வந்துருங்க ஜி. இண்டிவிஜுவலா அனுப்ப முடியாதா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன், அதையும் பாத்துக்கிறேன். வந்திருக்கு இண்டிவிஜுவலாவும். இண்டிவிஜுவலா வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. வந்திருக்கு. ஆனா நம்ம சொல்லும் போது ஜி இது ரஜ்வா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா ஜி? நம்ம சொல்லும் போது ரஜ்வா அந்த ஒரு இஜ்ஜு வர மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஜி? இல்ல சுவாமி, ரொம்ப சிம்பிள் சுவாமி இது. அதாவது இப்போ இது உப்பு போடாத மட்டும் இருந்தாலும் நான் கேட்டுட்டு இருக்கேன். சாரி, டைம் போயிட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது மாதிரி கேட்டாதான், டிஸ்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். புரியுதா? தப்பே கிடையாது நீங்க கேட்டது. அதாவது ரஜ்வா, ர இஜ்ஜு இஜ்ஜு வா, ரஜ்வா அந்த அழுத்தம் கொடுக்குறோமா இல்லையா? ஓ ரஜ்வா அப்படின்னு போடுங்க இல்லையா ஜி? ஆமா. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த ஜேபிஜி ஃபார்மேட்ல வந்திருக்க ஓபன் ஆறுதா பாருங்க, ஒரு ரஜ்ஜு சப்தம் தனியா அமைச்சிருக்கேன். ஓபன் ஆறுது. ஓபன் ஆறுதா? ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க அந்த வேர்டை நீங்க பாத்தீங்கன்னா ர இஜ்ஜு இஜ்ஜு வா அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம சாதாரணமா ரஜ்வா அப்படின்னு சொல்றத ரஜ்வா அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? வந்து தமிழ்ல ரதம் ரத்தம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கூட என்ன பண்ணிக்கிறீங்க? ஒரு தெரியுமா இல்லையா? ரத்த அந்த அந்த இடத்துக்கு ஒரு அழுத்தம் நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா? ஆமா, புரியுதா? அப்போ அதே மாதிரிதான் இந்த இடத்துல ர இஜ்ஜு இஜ்ஜு வான ரஜ்வா. புரியுதா? ஓகே ஓகே ஜி. ரஜ்வா. ஆமா. ஓகே. அந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட்டா இருக்காங்கிறதுக்காக ஒன்னு செக் பண்ணிட்டேன். தப்பு கிடையாது. இப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஜி. அத நீங்க ஃபுல்லா பார்த்து பார்க்கலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. சரியா? சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்கம்மா. இது வந்து தேனவஹ ஓகேயா? பிரதமா விபக்தியில. ஆமா. ஓகே. அங்க இது ரெண்டுமே மெய்யெழுத்து ஆயிடுது, 2 இஜ் ஆயிடுறதா அது? இல்ல ஒன்னு மெய்யெழுத்து ஒன்னு ஹாஃப் லெட்டரா? ரஜ்ஜவஹ. இல்ல. கரெக்ட். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்போ அங்க அந்த சப்தத்தை நீங்க பாத்தீங்கன்னாவே ரஜ்வஹான்னு இருக்காது, ரஜ்ஜவஹான்னு தான் இருக்கும். அப்போ ஒன்னு ஹாஃப் லெட்டர் ஆகவும் ஒன்னு புதுசா இருக்கும். புரியுறதா? ர இஜ்ஜு ஜ வஹ. அப்ப ரெண்டாவது அக்ஷரம் வந்து மெய் எழுத்து ஹாஃப் லெட்டர், அடுத்த எழுத்து பூர்ணாட்சரம் மூசாதான் இருக்கும். ஓகே புரிஞ்சுதா? ரஜ்ஜவஹ. நம்ம அந்த இடத்துல கூட நம்ம என்ன கவனிக்கணும்னா அந்த இஜ்ஜுக்கான ப்ரொனன்சியேஷனை நீங்க சொல்றீங்களா இல்லையான்றதுதான் முக்கியம். இப்போ நம்ம அதை வேகமா படிக்கும் போது ரஜவஹா அப்படின்னு படிச்சிட முடியாது. புரியுதா? அந்த இஜ்ஜு இருக்கிறதுனால ரஜ்ஜவஹா ரை வராதுமா, ரதண்டா கண்ணா வரும். சரியா? ஓகேவா? ரஜ்ஜவஹா தான் வரும். ஓகேவா? வக்கணா
ரஜ்ஜவாகனா என்ன? ஒரே நிமிஷம் இன்னைக்கு மட்டும் உன்னுடைய வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குறதுடா எனக்கு. ரஜ்ஜவாகனா என்ன சார்? ரஜ்ஜவகனா என்னதுன்னு கேக்குறியா? ஆ. ரஜ்ஜவகா மீன்ஸ் ரோப்ஸ். சரியா? ஓ ஓகே சார். இப்ப நீ வந்து ரோப்லாம் பாத்திருக்கியா? எஸ் சார். ரோப் பாத்திருக்கியா? நீ கயிறு பாத்திருக்கியா? எஸ் சார். பாத்திருக்கேன் சார். நான் பேசுறது கேட்கலையா? கேக்குறது நன்னா கேக்குது. பாத்திருக்கேன் சார். பாத்திருக்கேன். நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது. கேட்கறது நீங்க பேசுறது நல்லா கேட்கறது. ஹலோ, சார் நான் கேக்குறது ஜி, நான் பேசுறது கேக்குறது ஜி. நீங்க பேசுறது கேக்குறது. ஐ திங்க் உங்களோட ஆடியோ தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹலோ, சாம்பவி பேசுறது கூட ரொம்ப கிளியரா கேக்குறது எங்களுக்கு எல்லாம். ஜி கேக்குறது ஜி, அவர் நான் பேசுறது கேக்குறதாமா? கேக்குறது ஜி, கேக்குறது ஜி. கேக்குறது. ஹலோ கேட்கறது எங்க- சுவாமி. எங்களுதுல தான் எங்களுக்கு தான் உங்களுக்கு கேட்க மாட்டேன்றது. நான் பேசுறது கேக்குறதா உங்களுக்குலாம்? ஓஹோ, நீங்க பேசுறது கேக்குறது. கேக்குறது சார். நமஸ்காரம். நான் பேசுறது கேக்குறதா? அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. அவர் பாவம் கேட்க மாட்டேங்கிறது. அவருக்கு எப்படி மெசேஜ் பண்றது? பிரைவேட் மெசேஜ் தான் அனுப்பணும். கேக்குறது. நான் பேசுறது கேக்குறதா? அடியே நீங்க பேசுறது நன்னா கேட்கறது. ஆனா உங்களுக்கு தான் நாங்க நான் பேசுறது பேசுறது கேட்கல. கேக்குறதா உங்களுக்கு? ஜி நீங்க பேப்பர்ஸ் கேக்குறது, நாங்க பேசுறது தான் உங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறது. கேட்கறது கேட்கறது. நான் பேசுறது கேக்குறதா இப்போ? நாங்க பேசுறதெல்லாம் நீங்க பேசுறது நன்னா கேட்கறது. நாங்க ஓ. பேசுறது தான் உங்களுக்கு கேட்கல. அடியே ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப பேசுங்க. ஹலோ, ஜி கேக்குறதா ஜி? சார் கேக்குறதா? ஜி கேக்குறதா? இப்ப பேசுங்கம்மா. ஜி கேக்குறதா? கேட்கறதா? இல்ல அவருக்கு கேட்கல போல இருக்கு. Chat. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது ஜி. நீங்க பேசுறது கேட்கறது. ஆனா நாங்க பேசுறது தான் உங்களுக்கு கேட்கல. நான் பேசுறது கேக்குறதாமா? நன்னா கேட்கறது சுவாமி. நான் பேசுறது கேக்குறதா இப்போ? கேட்கல சுவாமி. கேக்குறது அவருக்கு நம்ம பேசுறது கேட்கல போல இருக்கு பாவம். இல்ல. வீடியோ ஆன் பண்ணிட்டு நம்ம சொன்னவன அந்த ஆக்ஷன்ல புரிஞ்சுக்கலையா அவரு? தெரியலையே. நான் பேசுறது வீடியோ ஆன் பண்ணிட்டு உங்க வாய்ஸ் எங்களுக்கு நான் பேசுறது கேக்குறதா? கேட்கறது சுவாமி. ஓகே ஓகே, எனக்கு இப்ப கேட்க ஆரம்பிச்சது. வெரி குட். அச்சா, ஆமா உங்களுக்கு கரெக்ட். கேக்குது நாங்க இல்லையா? பேசுறதெல்லாம் கேட்கறது. நீங்க பேசுறது கேட்கறது. கேக்குறது இல்லையா? ஆமா கேட்கறது. கேட்கறது கேட்கறது. ஓகே கேக்குறது ஓகே sir. ஓகே 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 ஓகே. இதுல ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருது இந்த ஸ்பீக்கர்ல. சரி, இப்ப வந்து சாம்பவி, நீ லாஸ்டா கேட்ட டவுட் என்னம்மா? சார் அந்த ரஜ்வஹானா என்ன சார்னு கேட்டேன். ரஜ்ஜவஹா அப்படின்னா ரோப்னு அர்த்தம் கண்ணா. சரியா? ஓகே சார். இப்போ ரோப்ஸ் என்ன தெரியுமா? சார் ஆ? நியூட்ரிஜெண்டரா சார் அது? அது இல்ல இல்ல, இது ஃபெமினைன் ஜெண்டர். அது என்ன ரோப் இல்ல சார்? இல்லடா கண்ணா. அதாவது இது எப்படின்னா, நீ யூ டோன்ட் கம்பேர் இங்கிலீஷ் கிராமர் வித் சான்ஸ்கிரிட். ஓகேவா? ஓகே சார். See, in Sanskrit grammar, we give more important. The Sanskrit subject gives the more important to the words, not to the person. புரியுறதா? ஓகேவா? ஓகே சார். புரிஞ்சிட்டு Okay. புரிஞ்சிட்டு. So, actually, if I explain you in English, you know what is the name of fruit in Sanskrit? எஸ் சார். பழம். Phalam, right? This word belongs to neutral gender. Okay. எஸ் சார். Then the word vrikshaha. What is meant by vrikshaha? Tree. Tree. Which gender it belongs to? Can you guess? This gender, what is that? Male.
masculine gender, pumlingaha. Very good, correct. Then do you know what is meant by lata? Yes, sir. Creeper. Creeper. Which gender it belongs to, Kanna? Feminine. Feminine gender, right? So mostly the word ends with visarga, the two dots, right? It belongs to masculine gender. Okay. Then the word ends with a, e, u pronunciation sound. It belongs to strilinga, feminine gender, and the words ends with im. It belongs to napumsakalinga, neutral gender. Okay? Sir. Can you say again, Kanna? Aha, which ends with visarga is any word which ends with visarga is masculine gender. Correct. Any word end with a and e is feminine gender, and anything ends with mu is neutral gender. Neutral gender. But what you should do is, there is always an exemption for these words. Okay? All the words ending with visarga will not be in masculine gender. In some cases, that word maybe it belongs to neutral gender also. Okay? Okay, sir. Right? Yes, sir. Very good, very good. இப்ப இந்த குழந்தை கேட்ட அந்த டவுட் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? மத்தவா இங்க கவனிக்கிறவாளுக்கு? புரியுது. ஓகே, வெரி குட். சரி, இப்ப நான் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. பெருமாள் தெரியுது. ஸ்ரீராம் ஸ்கூல். தெரியுதா? தேனு. அந்த ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? இதுலதான் நம்ம இப்ப இந்த ரஜ்ஜு சப்தத்தை பத்தி தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? ஆமா. சோ ரஜ்ஜுனா என்னது? ரோப். சரியா? ஆமா. ரஜ்ஜவஹா மீன்ஸ் ரோப்ஸ். கயிறுகள் அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. வெரி குட். சரி, அடுத்தது சஞ்சு சப்தா உங்களுக்கு புரியுமா? இப்ப இந்த தேனு சப்தா மாதிரி நம்ம ரஜ்ஜு சப்தா சொன்ன மாதிரியே சஞ்சு சப்தாவும் சொல்ல முடியும். புரியுறதா? சொல்லி பார்க்கலாம். சொல்லலாம். உகாராந்தः ஸ்ரீலிங்கः சஞ்சு சப்தः ஏகவச்சனம் द्विवचनं बहुवचनं प्रथमा विभक्तिः चंचुः चंचू चंचवः संबोधन प्रथमा विभक्तिः हे संचो हे संचू हे संचवः द्वितीया विभक्तिः चंचुम चंचू चंचूः तृतीया विभक्तिः. இப்போ எப்படி நம்ம தேனு சப்தம் சொன்னமோ, எப்படி ரஜ்ஜு சப்தம் சொன்னமோ, அதே மாதிரிதான் சஞ்சு சப்தம். புரியுறதா? நீங்க அந்த ஃபார்மேட்டை புரிஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு பதிலா நீங்க அந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் மாத்தி பார்க்க போறீங்க. சரியா? சோ இந்த உகாராந்த சப்தம் ஓரளவுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த தேனு சப்தம்